இப்போ ஒரு மாடு அங்கே எடுத்துட்டு போய் நீங்க பால் கறக்கணுங்களா? தண்ணி காட்டி தட்டு வைக்கணுங்க. அதனால அங்க கொண்டு போய் கட்டுவாங்க. சொசைட்டி எங்கே போகணுங்கண்ணா? இங்கே பக்கத்தில் இங்கே மாரியம்மன் கோயில்னு சொல்லி. இதெல்லாம் மக்காச்சோள தட்டு கட் பண்ணிக்கிறது. சரிங்க. கொட்டியா பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மடி சுத்தம் பண்ணிடுவாங்க. இது வந்து மாடு பால் கறக்கிற மெஷினுங்க. சரிங்க. கையில் கறந்து கொஞ்சம் சிரமங்கிறதுக்காக இந்த மெஷின்லாம் வந்துச்சுங்க அட்வான்ஸாக. இந்த மெஷின் இருக்கிறதுனால கொஞ்சம் கறக்கிற வேலையை சுலபமாக முடியுதுங்க. மாடுகளுக்கு பிரச்சனை இல்லைங்க, டக்குன்னு கறந்துக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் குறையும். எது பாக்டீரியா வராமல் இருக்கிறதுக்காக. ஆமாங்க. மாட்டி வச்சோம், அது பாட்டுக்கு இப்போ டேங்க் வந்துடுங்க. பால் முடிஞ்சுன்னா எங்களுக்கு தெரியுங்க. இப்படி பால் வராது. அதை பார்த்து கற்றுக்க. நம்ம கையில் கறக்கிறத விட இது ரொம்ப வேகமாக பாருங்க. மாட்டி விட்டாச்சுன்னா வேகமாகவும் கொஞ்சம் நம்மளுக்கே சிரமம் இருக்காது, மாடுகளுக்கும் கறந்த மாதிரி இருக்கும். பெயின் எல்லாம் ஆகாதுங்க மாட்டுக்கு. கம்பல்சரி ஓடுது வேக்கம் கம்பல்சரி. வேக்கம் யார் வேக்கம் மூலியமாக அதை செக் பண்ணி இது வந்து 45,000 இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற 45,000 வந்து என்ஜினோட கரெக்டாக இல்லைனா கூட என்ஜின் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். 10 மாடு வச்சுருக்காங்க. டெய்லி 50 லிட்டர்லேருந்து 70 லிட்டர் வரைக்கும் பால் ஊற்றிட்டு இருக்கோம். கண்ணுக்குட்டியே வளர்த்தி மாடு ஆக்கிடுவோம். அந்த மாடு இருக்குன்னா எவ்வளோ பால் கறக்கு 10 லிட்டர் வரும், 15 லிட்டர் வரும். அதெல்லாம் அனுபவத்தில் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். பசுமை இருந்தால் ஓரளவுக்கு அதனால மேய்க்கலாங்க. இன்னைக்கு மேய்க்கிறதுக்கு அளவுக்கு எரியும் இல்லை, தீவனமும் இல்லை, பசுமையும் இல்லைங்க. எல்லாம் ஃபீல்டு வரும்போது தண்ணி இல்லாமல் போயிருது. விவசாயம்னாலே தேர்ந்து பால் கறனாலே 4 மணிக்கு எந்திரிச்சு ஆகுவாங்க. டக்குன்னு இந்த மாட்டை பிடி அந்த மாட்டு பிடி சொல்ல முடியாதுங்களே. அதனால அந்த கருப்பு மாட்டை பிடிங்க, சேவல மாட்டை பிடி, அப்புறம் வேற எங்கே வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அந்த ஊர் வச்சு கொடுப்பா அந்த புளிமட்டி மாட்டை பிடி, பட்டக்காரமலை மாட்டை பிடின்னு சொல்லி வச்சேன். அப்பதான் அந்த கரெக்டா அந்த மாட்டை பிடிக்க முடியும். எங்களுக்கே ஒரு தெய்வம் மாதிரி தான் வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு கடவுள் மாதிரி தான். கடவுளுக்கு என்ன மரியாதை செலுத்துமோ அந்த மாதிரி செலுத்துவாங்க. வருஷம் பூரா எங்களுக்காக இருக்கு. அதுக்காக நம்ம ஒரு நாளாவது அது பண்ணணும் இல்லைங்களா? வருமானம் வருது, ஆனா அதோட செலவு அதிகமா போயிட்டு இருக்கு. கிழங்கு எங்க வாங்கிட்டு வரீங்களா? மேட்டுப்பாளையம். மாடுகளுக்கு நிறைய உருளைக்கிழங்கு கொடுத்தா அவங்க எப்படி சக்தா இருக்குங்களா? உருளைக்கிழங்கு ஓகேங்கக்கா. பாருங்க, இதெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் கழுவி வைக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பால் பண்ணை சம்பந்தமாக பல வீடியோக்கள் நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இலுப்பநத்தம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட திம்மனூர் கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க. இங்கே ஒரு ஐயா வந்து மாடுகள் வச்சு அவர் வந்து சொசைட்டிக்கு வந்து பால் ஊற்றிட்டு இருக்காரு. ஸோ அது சார்ந்த ஒரு தகவல் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் ரவிங்க. நான் இந்த திம்மனூரில் எங்களுக்கு தோட்டம் இருக்குங்க. தோட்டத்தில் நாங்கள் விவசாயத்தை சார்ந்து மாடு வச்சு வளர்த்திட்டு இருக்கிறோங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு மாடையும் வச்சு மாடு இது பால் கறந்து நாங்கள் ஆவினுக்காக நாங்கள் பால் கறந்து ஊற்றிட்டு இருக்கிறோங்க. 10 மாடு வச்சுருக்கிறோங்க. டெய்லி 50 லிட்டர்லேருந்து 70 லிட்டர் வரைக்கும் பால் ஊற்றிட்டுருக்கோம். இது வந்து எங்களோட டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வருமானம். அதனால் இது பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போ மாடுகள் வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்க? நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் கண்ணுக்குட்டியே வளர்த்தி மாடாக்கிடுவோம். இல்லைன்னா நாங்கள் புளியம்பட்டி சந்தை, இல்லைன்னா வியாபாரிகள் வருவாங்க. இங்கேயே அவங்கள கான்டாக்ட் பண்ணாலும் கூட அவங்க இங்கே இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் எங்கள் லோக்கலில் எங்கே இருந்தாலும் வாங்கி தருவாங்க. அந்த பிரச்சனை இல்லைங்க. இப்போ மாடு வந்து ஒரு மாடை பார்த்தாலே நமக்கு இவ்வளோ பால் கறக்கும் அவ்வளோ பால் கறக்கும் நம்மளால் கணிக்க முடியும். ஓரளவுக்கு கணிச்சிடலாங்க. எப்படி கணிக்க? மாடு பார்த்தாலே அதோடைய மாட்டோட தன்மை, அதோடைய வளர்ச்சி, அந்த நரம்புகள் ஓட்டம் இதெல்லாம் பார்த்தா இந்த மாடு இருக்குன்னா இந்த மாடு எப்படி என்ன இது பண்ணலாம், எவ்வளோ பால் கறக்கு, அந்த நல்ல செனை கண்ணு போடுற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது உங்களை அந்த மடியை சுரக்கிறது, அந்த நரம்பு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னால இது இவ்வளோ பால் இவ்வளோ வரலாம், ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரும், 15 லிட்டர் வரும்னு சொல்லி நம்ம அதெல்லாம் அனுபவத்தில் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். மாடுகளுக்கு வந்து நீங்கள் என்னென்ன தீவனங்கள் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க? நாங்கள் மேக்ஸிமம் மக்காச்சோள தட்டுங்க. சரிங்க. அப்புறம் வரத்து வேணாமா தட்டு சோளத்தட்டு வாங்கிக்குவோம். அது போக இல்லைன்னா பசுந்தீவனம் கொஞ்சம் இப்போ ட்ரை சீசனை எங்களுக்கு கொஞ்சம் மழை கொஞ்சம் இழுத்துருச்சுங்க. அதனால கொஞ்சம் காசு கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம், விலைக்கு வாங்கிக்கிறோங்க தட்டு. அது போக நம்ம இந்த வைக்கோல் எல்லாம் இருக்குங்க. இப்போல்லாம் தீவனம் இல்லாதனால இதை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறோங்க இப்போதைக்கு.
இப்போ 10 மாடுகள் நீங்க சொன்னீங்க. 10 மாடுகள்ல 10 மாடுமே இப்போ உங்களுக்கு பால் கறக்கும் தருவாயில அப்படி சொல்ல முடியாதுங்க. 10 மாடு வச்சிருந்தோம்னா ஒரு 4 மாடு பார்த்தீங்கன்னா சினை இதில் இருக்குங்க, கன்று போட இதில் இருக்கு. ஒரு 6 மாடு 8 மாடு பால் கறக்கிற இதில் இருக்குங்க. எல்லாமே ஒட்டுக்கு அட்ட டைம்ல எல்லாமே கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்காதுங்க. ஒரு 10 மாடு இருக்குன்னா ஒரு 4 மாடு 5 மாடு சினையிலையும் இருக்கலாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த 2 மாசம் கேப்ல தான் நிறுத்தியிருப்போம். மற்ற டைம் பார்த்தீங்கன்னா 6 மாசம் 7 மாசம் கறந்துட்டு இருப்போங்க. ரொம்ப கண்ணு போடுற சமயத்தில் ஒரு 3 மாசம் நாங்களே நிறுத்திடுவோங்க. மேய்ச்சலுக்கு விடுவீங்களா சார்? மேய்ச்சலுக்கு விடுவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ட்ரை, எங்கேயும் போய் விட்டு கொண்டு போய் பார்க்கறதுனா பிடிச்சிக்கிட்டதுனா இப்போ ரொம்ப சிரமம், ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால இப்போ வந்து கட்டி தான் தீவனம். இல்லைன்னா முதல்ல மேய்ச்சலுக்கு விடுங்க. பசுமை இருந்தால் ஓரளவுக்கு நிறைய ஏரியா இருக்குங்க, அதனால மேய்க்கலாங்க. இன்னைக்கு மேய்க்கிறதுக்கு விடுற அளவுக்கு ஏரியாவும் இல்லை, தீவனமும் இல்லை, பசுமையும் இல்லைங்க, எல்லாம் குறைஞ்சிச்சு. மழை இப்போ இதனால இப்போ பசுமை இல்லாமல் போச்சுங்க. பசுமை இருந்தால் மேய்க்கலாங்க. இப்போ விவசாயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயத்தில் வாழை இருக்குங்க, அது போக பூஞ்செடி இருக்குங்க, அதை பார்த்துட்டு இருப்போம். இருக்கிற தண்ணி கலவை இதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறனால இருக்கிற தண்ணி கலவை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இல்லைன்னா நாங்கள் ஆத்துப்பாசனம் இந்த மாதிரி இருந்தால் வருஷம் பூரா நாங்கள் விவசாயம் பண்ணலாம். அப்படி பண்ணி நாங்கள் முடியாமல் போயிருதுங்க. கடைசியாக வந்து ஈல்டு வரும்போது தண்ணி இல்லாமல் போயிருதுங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு குறைங்க. இப்போ மாடுகள் வந்து 10 மாடுகள் நீங்க சொன்னீங்கய்யா. இப்போ என்னென்ன மாடுகள், இன வகைகள் என்னென்ன? இப்போ மேக்சிமம் எனக்கு கிட்ட இருக்கிறதால ஜெர்சி வகை தாங்க. நாட்டு மாடுகள்லாம் இல்லைங்க. நாட்டு மாடு வளர்த்தா நல்லா இதுதான். ஆனா நம்ம இன்றைய காலகட்டத்துக்கு நாட்டு மாடுகளை வச்சு இது பண்ண முடியாது. எல்லாமே ஜெர்சி தான் வச்சிருக்கிறேங்க. அந்த மாதிரி. எவ்வளவு பால் கறக்குதுங்க? மாட்டோட சைஸ், மாட்டோட இதை பொறுத்தளவு ஒரு 5 லிட்டர்ல இருந்து 12 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க. நல்ல பெரிய மாடுகள் இருந்தா 12-15 லிட்டர் வரைக்கும் வருங்க. அதை விட சைஸ் குறைவா இருக்கிறது ஒரு எப்படியும் ஒரு 8 லிட்டர் இருந்து 15 லிட்டர் வரைக்கும் கறக்கலாங்க. காலைல எத்தனை மணிக்கு இதுக்கு ஆரம்பிப்பீங்க? நாங்க விவசாயம்னாலே சேர்ந்து பால்காரனாலே 4 மணிக்கு எந்திரிச்சு ஆகணுங்க. காலையில் நாங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 8 மாடு 7 மாடு கறக்குதுன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஆகணுங்க. அப்பதான் எடுத்து பால் கறந்து வெள்ளம் முடிச்சு, ஏன்னா 7 மணிக்கு சொசைட்டிக்கு போயிடணுங்க. ஏன்னா பால் அந்த இடத்துக்கு 7 மணிக்கு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள நாங்க சொசைட்டி கொண்டு போய் ஆகணும். அதே மாதிரி இப்போ நாங்க மேக்சிமம் 4 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும் காலையில. தோராயமா ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் நீங்க பால் வந்து இதுல இருந்து? இப்போதைக்கு நாங்க இப்போ கறக்கிற இதை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 70 லிட்டர் ஊத்திட்டு. 70 லிட்டர் நீங்க. இப்போ ஒரு பசுமாடு இருக்குதுங்க, காலையிலயும் சாயங்காலம் வந்து அதுக்கு வந்து நீங்க என்னென்ன மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க? எக்ஸசைஸ்ன்னு அதுக்கு சொல்ல முடியாதுங்க. நீங்க சொன்ன மாதிரி மேய்ச்சலுக்கு விடுற மாதிரி இருந்தா அதை விட்டா அப்படியே போய் மேய்ஞ்சு கொஞ்சம் ஏதோ சுத்திட்டு வருங்க. மேய்ச்சல் இல்லாதனால பாலை கறந்து பிடிச்சி கட்டி அதுக்கு தீவனம் வச்சிருவோங்க. தீவனம் சாப்பிட்டது மறுபடியும் தண்ணி காட்டி கொண்டு வந்து கட்டிடுவோம். இதுதான் அதுக்கு தீவனமா 2 நேரம் 3 நேரம் நாங்க கட்டிற இடத்துல கொடுத்துட்றாங்க. பொதுவா பசுமாடுகளுக்கு வந்து பேர் சூட்டி அழைக்கிறது வழக்கமா இருக்கு. ஏன்னா இப்ப நாங்களே 10 மாடு வச்சிருக்கோம்னு வைங்க, 10 மாடு 12 மாடு வச்சுன்னா டக்குன்னு இந்த மாட்டு பிடி அந்த மாட்டு பிடி சொல்ல முடியாதுங்களே. அதனால அந்த கருப்பு மாட்டை பிடிங்க, சேவல மாட்டை பிடி, அப்புறம் வேற எங்கேயாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க அந்த ஊர் வச்சு அந்த புளிமட்டி மாட்டை பிடி, பட்டக்காரமலை மாட்டை பிடின்னு சொல்லி வச்சேன். ஏன்னா அப்பதான் அந்த கரெக்டா அந்த மாட்டை பிடிக்க முடியும். இல்லைன்னா அதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருந்தாலும் அந்த பேர் வச்சு சொன்னாதான் டக்குன்னு எடுத்துட்டு வர முடியும், இல்லைன்னா முடியாதுங்க. இப்ப கன்று வந்து என்ன பண்ணுவீங்க ஐயா? அது நாங்க கன்று வந்து சில பெண் பொட்டக்கண்ணா இருந்தாங்க வளர்த்துவோம், பால் ஊத்தி வளர்த்து நாங்களே மீண்டும் பசுமாடு ஆக்கிவோம். இதான இந்த காலக்கண்ணுகளா இருந்தா அது நாங்க வளர்த்துறது இல்லைங்க. ஓரளவுக்கு வந்ததுமே கொடுத்துருவோங்க, ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, சேல்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த பசுமாடுகள் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு தெய்வம் மாதிரி. சொல்ல போனா நம்ம பாரம்பரியமா ஒரு பொங்கல் வந்து திருவிழா நடக்கிறது, மாட்டு பொங்கல்னு ஒரு பண்டிகை நடக்கிறது இந்த திருவிழா மாடுகளுக்காக தான். அந்த மாதிரி எங்களுக்கே ஒரு தெய்வம் மாதிரி தான் வச்சுக்கோங்க. எங்க வாழ்க்கைக்கே இதாகுது. மற்றபடி எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, விவசாயத்துக்கு தேவையான உரம் இதுல இருந்து எங்களுக்கு பாருங்க சாணமெல்லாம் இருக்குன்னா நாங்க இது வெளியில வாங்குறது இல்லைங்க. விவசாயம் பண்ண உரத்தை இதுல இருந்து நாங்க எடுத்துக்கிறோம். அதே எங்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு கடவுள் மாதிரி தாங்க. அப்ப நீங்க அந்த மாட்டு பொங்கல் சமயத்துல மாடுகளுக்கு நீங்க வந்து கொம்புகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது வந்து என்ன? மாடுகள் எல்லாம் குளிப்பாட்டிங்க, கயிறெல்லாம் மாட்டி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அன்னைக்கு அடுத்த நாள் காலையில பொங்கல் வச்சு அதுகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்க என்ன செஞ்சிருக்கோமோ அந்த பொங்கல் வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்து அந்த வருஷத்துக்கு ஒருக்கு அது நினைவாட்டி ஒரு கடவுளுக்கு என்ன மரியாதை செலுத்துமோ அது மாதிரி செலுத்துவாங்க. அந்த ஒரு நாள் வேற கோலாகலமா கண்டிப்பா. ஏன்னா வருஷம் பூரா எங்களுக்காக இருக்கு, அதுக்காக நம்ம ஒரு நாளாவது அது பண்ணணும் இல்லைங்களா? இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு? இந்த உங்களுடைய இடத்தின் பெயர் என்ன? உங்க கிராமத்தின் பெயர்? நம்ம நின்று இருக்கிறது வந்துங்க இலுப்பநாத்தம் வில்லேஜ், மேட்டுப்பாளையம் வட்டம் இலுப்பநாத்தம் வில்லேஜ், திம்மனூருங்கிற ஒரு. யாராவது தேவைப்பட்டா பாலுக்கு வந்து உங்களை அணுகலாமா? எப்படி பல்கா வாங்குறதுக்கு சொல்றீங்களா? அந்த மாதிரிங்களா? அது இப்ப நாங்க சொசைட்டிக்காக ஊத்திட்டு இருக்கோம். சொசைட்டில நாங்களே மெம்பராகவும் இருக்கோம். அதனால திடீர்னு நாங்க உங்களுக்கு மாத்தினோம்னா அவங்களுக்கு ஒரு இதா இருக்கு. அப்படி ஒருவேளை அதிகபட்சமா எங்களுக்கு உபரியா வரும்போது சொசைட்டி நல்லா இருக்கும்போது வேணா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தப்பு இல்லைங்க. சொசைட்டி மூலமா உங்களுக்கு இந்த பால் ஊத்தக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குதுங்களா?
இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்னன்னா நல்ல வருமானம் வருது. ஆனா அதோட செலவு அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா மாட்டுக்கு போடக்கூடிய தவிடு, புண்ணாக்கு, மாட்டு தீவனம் இதெல்லாம் வந்து விலை ரொம்ப அதிகமா போயிட்டு. இதெல்லாம் கவர்மெண்ட் ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிச்சுன்னு வைங்க, இவ்வளவுதான். அது ஒண்ணுமே இல்லைங்க. நாங்க பாலுக்கு வந்து நாங்க அதிகபட்சம் 30-35 தான் வாங்குறோங்க. ஆனா இதோட விலை பாத்தீங்கன்னா ஹையா போயிட்டு இருக்கு. மாட்டுக்குடி போடக்கூடிய தீவனத்தினோட விலைகளை அது இருக்கிறதுனாலதான் இப்ப இதுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி ஆயிக்குதுங்க. அது கொஞ்சம் கரெக்டா இருந்தா தப்பு இருக்காதுங்க. உங்களோட கிராமத்தை பார்க்கும்போதே ரொம்ப ரம்மியமா இருக்குங்க. அதாவது இயற்கை சூழ்நிலையில மலை, அதை சுத்தியும் மரங்கள் இருக்கிற மாதிரி அந்த பசுமையா இருக்கு. இன்னுமே இப்போ கொஞ்சம் மழை பொய்த்து போச்சுங்க. நல்ல மழையா இருந்து இன்னும் நல்லா இருக்கு. உங்களுக்கு இன்னுமே பசுமையா எல்லாமே பசுமையா இருக்குங்க. இப்ப கொஞ்சம் மலை பிரதேசம் மாதிரி ஆயிட்டோம். இந்த வருஷம் கொஞ்சம் மழை கொஞ்சம் பழையது இல்லைங்க. அதுதான். சரிங்க, உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா யாராவது தேவைப்பட்டவங்களை கண்டிப்பாங்க சொல்லுங்க. என் பேர் அவங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9944978179. ஓகே, ரொம்ப நன்றிங்க. நம்ம இன்னைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்னதா ஒரு மாட்டு பண்ணைன்னு சொல்ல முடியாது, மாடுகள் வளர்ப்பை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். யாராவது உங்களுக்கு வந்து மாட்டு பண்ணை யாராவது வச்சிருக்குங்க தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வழியா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.